ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பிரண்டை பொடி எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். பிரண்டை ரொம்பவுமே நல்லது. இதை துவையலாக அரைச்சி கூட நம்ம சாப்பிடலாம். இல்லைன்னா பிரண்டை வத்தல் அந்த மாதிரியும் நம்ம எடுத்துக்கலாம். இன்றைக்கி பிரண்டை பொடி தான் நம்ம செய்ய போகிறோம். ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் உள்ளது. கால்சியம் சத்து நிறைஞ்சி இருக்கக்கூடியது. போன்ஸ்லாம் ரொம்ப வீக்காட்டி இருக்குது அப்படின்னா இந்த பிரண்டையை அதிகமாக எடுத்துக்கலாம். வயிற்று பிரச்சனை இருக்கக்கூடியவங்க கூட பிரண்டையை சேர்த்துக்கலாம். பிரண்டையை க்ளீன் பண்ணும்போது கையெல்லாம் அரிப்பெடுக்கும் அப்படின்னு நினச்சி கூட நிறைய பேர் யூஸ் பண்ணுறதில்ல. இந்த மாதிரி நம்ம செய்து வச்சிட்டோம்னா நினச்ச நேரம் எடுத்து சாப்பிட்டுக்கிடலாம். பிரண்டை பொடிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னலான்னு பார்த்துடலாம். 1/4 கப்பு கருப்பு எள்ளு எடுத்து வச்சுருக்கேன். இட்லி தோசைக்கெலாம் தொட்டு சாப்பிடக்கூடிய இந்த பருப்பு பொடி, இட்லி பொடி அதெல்லாம் செய்வோம்ல, அதே மாதிரி மெத்தடில் தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 1/4 கப்பு கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன். 1/4 கப்பு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 1/4 கப்பு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். பிரண்டையை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய நாரெல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். கருப்பு எள்ளுலையும் நிறைய கால்சியம் இருக்குது. வெள்ளை உளுந்து வேணுன்னா கூட எடுத்துக்கலாம். நான் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். 1/4 கப்பு துவரம் பருப்பும் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் நல்ல மிளகு எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ப வத்தல் மிளகாய் எடுத்துக்கிடுங்க. நான் ஒரு 6 வத்தல் மிளகாய் கிட்ட எடுத்திருக்கேன். 2 கொத்துக்கிட்ட கருவேப்பிலையும் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக காயமும் எடுத்து வச்சுருக்கேன். தேவைக்கேற்ப கல் உப்பும் எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் இப்போ தனித்தனியாக வறுக்க போகிறோம். நல்லா வாஷ் பண்ணிகிட்டே நான் கருப்பு எள்ளு, கருப்பு உளுந்து, பருப்பு இது எல்லாமே எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வரும்போது நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரியே கருப்பு உளுந்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வாசனை வர்றது வர வறுத்து எடுத்துக்கிடலாம். எதெல்லாம் வாஷ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம வாஷ் பண்ணியே வறுத்து எடுத்துக்கிடலாம். கருவேப்பிலையெல்லாம் ரொம்பவும் நல்லது. உங்கள்கிட்ட நிறைய இருக்குது அப்படின்னா கொஞ்சம் அதிகமாகவே கூட சேர்த்துக்கிடலாம். எல்லாத்தையும் வறுத்தாச்சு. இனி அதே கடாயில் கொஞ்சமாட்டு நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். பிரண்டையையும் போட்டு வறுத்து எடுக்க போகிறோம். பிரண்டையை இப்போ பார்த்திங்கன்னா நல்ல பச்சையாட்டி இருக்குது. இந்த கலர் நல்ல சேஞ்ச் ஆகிறது வர வறுத்து எடுத்துக்கிடலாம். இந்த பிரண்டை பொடியை இட்லி, தோசை இந்த மாதிரி தொட்டும் சாப்பிட்டுக்கிடலாம். இல்லைன்னா ஆம்லேட்டு கூட மேலே அப்படியே தூவியும் சாப்பிட்டுக்கிடலாம். ரைஸுக்கு கூட போட்டும் சாப்பிட்டுக்கிடலாம். உங்களுக்கு எது வசதியோ அந்த மாதிரி சாப்பிட்டுக்கிடுங்க. பிரண்டை இப்போ பார்த்திங்கன்னா நல்ல கலர் சேஞ்ச் ஆகிட்டு இனி வெளியில் எடுத்துடலாம். அதே எண்ணெயிலேயே காயத்தையும் போட்டு பொரித்து எடுத்துட்டேன். 7-8 பல்லுக்கிட்ட பூண்டையும் எடுத்து தோல் உரிச்சிட்டு அதையும் அதே எண்ணெயிலேயே வறுத்து எடுத்துக்கிடலாம். எல்லாம் நல்லா ஆறின பிறகு மிக்சர் ஜாரில் போட்டு பொடிச்சு எடுத்துக்கிட வேண்டியது தான். பிரண்டையும் சேர்த்தே போட்டு பொடிச்சிடலாம். இந்த பிரண்டை பொடி பொடிக்கும்போது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாராட்டு தான் இருக்கும். ஏன்னா இந்த பிரண்டையில் உள்ள நார் இருக்கும். அதை நம்ம அரிச்சிட்டு மறுபடியும் போட்டு பொடிச்சிட்டோம்னா ரொம்பவுமே சூப்பராக பொடிச்சு கிடச்சிரும். இதுக்கு கூட கொஞ்சமாக புளியும் சேர்த்துக்கிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பொடிச்சாச்சு. அதில் பார்த்தாலே தெரியும் லைட்டாட்டு நாராக இருக்குது. இதை மறுபடியும் போட்டு பொடிச்சு எடுத்துட்டோம்னா சூப்பராக நல்ல பவுடராக இதே மாதிரி பொடிஞ்சிரும். இனி இதை ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடலாம். ரொம்ப சத்தானது. நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். சூடான ரைஸு கூட இந்த பொடியையும் போட்டு நல்லெண்ணெயும் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும். நல்ல ஹெல்த் பெனிஃபிட் உள்ளது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.